உ.வி. சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்கள் இவர் வெளியிட்டிருப்பார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நூல்களை வெளியிட்டிருப்பார். இதில் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி 1887, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பாமாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்று 10 1904. இந்த நூல்கள்லாம் இந்தந்த வருடத்தில் இவர் வெளியிட்டிருக்காரு. ஓகே, இப்போது இதை ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுன்னு பார்க்கலாமா? சீவக சிந்தாமணி இதில் பார்த்திங்கன்னா சீவகன் அப்படிங்கிறவர் 10 பாட்டுகளை சிலப்பதிகார பாடல்களை 400 முறை பாடுறாரு. அவர் பாடும்போது அவருடைய மாணவிகள் 2 பேர், வெண்பாவும் மணிமேகலையும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்துட்டு திரும்ப அவங்க 10 தடவை பாடி காட்டுறாங்க. புரியுதுங்களா? சீவகன் 10 பாடல்களை, அதாவது சிலப்பதிகார பாடல்களை 400 முறை வெண்பாகட்டி மணிமேகலைகிட்டையும் பாடி காட்டுறாரு. அவங்க குறுகுறுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் 10 தடவை பாடுறாங்க. இயர் ஒரே ஒரு இயர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். 1887. 1887 அதனோட சேர்த்து பார்த்திங்கன்னா 232 135 1 232 135 1 இந்த நம்பரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க போதும். புரியுதுங்களா?